ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 26/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கலந்தாய்வு, மருத்துவ கலந்தாய்வு, MBBS அண்ட் BDSக்கான மருத்துவ கலந்தாய்வு வரும் வாரத்தில் துவங்க உள்ளது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வித்து ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அதற்கேற்றாற் போல் மாணவர்களும் பெற்றோர்களும் தயார் நிலையில் இருந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ தான் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி தான் ரீநீட் எக்ஸாம் முடிஞ்சது. நேற்று தான் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல. அதுக்குள்ளே எப்படி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்கும் வித்து ப்ரூஃபோட நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பதட்டப்படாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கலந்தாய்வு முடிகிற வரைக்கும், நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை ஆல் இண்டியா கோட்டாக்கு, தமிழ்நாடுக்கு, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கலந்தாய்வின் மூலமாக மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, அப்புறம் மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, NRI கோட்டா, இந்த மாதிரியான கல்லூரிகளில் சேர்ந்து 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஃபார் கவுன்சிலிங்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ப்ரூஃப் எங்கே சார் அப்படின்னா, இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த தமிழ்நாடு டு இஸ்யூ MBBS அப்ளிகேஷன் பிஃபோர் நீட் ரிசல்ட். அப்போது நீட் தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னதாக இந்த வாரத்தில், எங்கே சார் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைனையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS அண்ட் BDS படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இந்த வாரத்தில் வெளியிடப்படுகிறது. அப்போது சார் அப்ளிகேஷன் அப்படின்னா நான் போய் வாங்கிட்டு வரணுமா, ஆஃப்லைனில் வாங்கணுமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சரி, இப்போது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50,000 to 60,000 பேர் ஆன்லைனில் உங்களுக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க. இந்த தகவலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல்ஸ் அட் த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து அதிகாரிகள் வெளியிட்ட செய்தி. இது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி. ஓகே, இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருகின்ற வாரத்தில், ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேயில் இருக்கிறோம், மண்டேலேருந்து அடுத்த ஃப்ரைடேக்குள்ளே எந்த நேரத்துலையும், அதாவது உங்களுக்கு அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு என்ன, அதே போல் காலேஜஸ் அனுமதிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை தான் வாங்கணும், அது தவிர இதர கட்டணங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு 2026க்கான 2 அறிவிப்பை விட்டுட்டாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம என்ன செய்யணும், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த கலந்தாய்வில் MBBSக்கும் BDSக்கும் நான் கலந்துக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு கலந்துக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜஸுக்கு கலந்துக்கிறேன், இல்லை கவர்மெண்ட் கோட்டாக்கு கலந்துக்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான பதிவு கட்டணத்தை கட்டிடணும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் டேக்கன் அண்டு லென்த்தி ப்ராசஸ். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், இல்லை ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைமில் எல்லா ஒர்க்கையும் ஹரிபரியில் செய்கிற மாதிரி இருக்கும். இது கவுன்சிலிங் போர்டுக்கும் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் ஹரிபரியில் செய்கிற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை முன்கூட்டியே துவங்க உள்ளனர்.
இது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு நடந்தது. அது முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போது சார் ரிசல்ட் வராமல் எப்படி சார் என்ன பண்ணுறது, மார்க்கே என்னன்னு தெரியாது, என்னோடய ரேங்க்கே என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த பதிலை கொடுத்துருக்குறேன். அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனை முடித்து வச்சுக்கணும். நம்ம எந்த கோட்டாக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் முடிச்சுட்டு மற்ற டாக்குமெண்ட்டு 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இதர விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்கோர் கார்டு வந்தோடனே, ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது நீட் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த தேதியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கோர் கார்டை திரும்பவும் அப்லோட் பண்ணணும். அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தகவல்களையெல்லாம் வாங்குறது. இதை வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர், அதில் ஓசியில் எத்தனை பேர், அவங்களுடைய ரேங்க் என்ன, அவங்களுடைய ஸ்டேட் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்கள மெரிட் பேசிஸில் அவங்களுடைய தரவரிசை பட்டியல் என்ன, அதே போல் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் வரக்கூடிய மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல், தெலுங்கு மைனாரிட்டியில் வரக்கூடிய மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல், மலையாளம் மைனாரிட்டியில் வரக்கூடிய மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான தரவரிசை பட்டியல், முன்னாள் இராணுவத்தினருக்கான தரவரிசை பட்டியல், விளையாட்டு வீரர்களுக்கான தரவரிசை பட்டியல், இந்த மாதிரி கேட்டகிரி வைஸாக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறனால இந்த ப்ராசஸை முன்கூட்டியே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கடந்த ஆண்டிலிருந்து துவங்கி உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்கே திரும்பவும் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு 10 to 15 days டைம் தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அது ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ அந்த டைமில் மாணவர்களையும் பதட்டப்படுத்தணும், அவங்களுக்கான ஒர்க்லோடும் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஏர்லியராக ரிசல்ட் வர்றதுக்கு முன்னதாகவே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம தயார் நிலையில் வச்சுக்கணும். ஸோ வருகின்ற வாரத்தில், ஓகேங்களா, வருகின்ற வாரம் அப்படிங்கிறது 29/6/2026 திங்கட்கிழமையிலிருந்து அந்த வீக்கெண்டுக்குள்ளே எந்த நேரத்துலையும் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ஸுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். அப்போ அவங்க கேட்கக்கூடிய எல்லா தகவலையும் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிப்பேராக இருங்க. அதுக்கான டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 types ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். ஒன்று ஆன்லைன் கவுன்சிலிங், இன்னொன்று ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கானது. அதில் கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, இதுக்கெல்லாம் ஆன்லைனில் நடக்கும். ஆஃப்லைனில் நடக்கிறது அப்படிங்கிறது ஆன்லைனில் அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் 7.5%, அப்புறம் விளையாட்டு வீரர்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க 4 பேரும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தரவரிசை பட்டியலினுடைய அடிப்படையில் ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு தேதியில் சென்னையில் ஆஃப்லைனில் விஐபிஸ் முன்னிலையில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அதற்கான அலாட்மெண்ட் லெட்டரை கொடுப்பாங்க. அப்போது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இங்கே ஆன்லைனில் நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு இந்த 4 பிரிவினருக்கு மட்டும், யாராருக்கு திரும்ப சொன்னேன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5%, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு, அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, இவங்க இங்கே ஆன்லைனில் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு நேரடியாக சென்னையில் அவங்களுக்கு ஆஃப்லைனில் கலந்தாய்வு நடைபெறும்.
அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எந்த இடங்களும் அதிகரிக்கப்படவில்லை. கூடுதலாக எந்த அரசு மருத்துவக் கல்லூரியும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நோ மோர் சீட்ஸ் இந்த 2026 and 27 அகாடமிக் இயர். ஓகேங்களா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களுடைய பேராதரவுடன் முதலாக SAPVS யூடியூப் சேனலில் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கலந்தாய்வில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்ட் சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.